தமிழ் சினிமால இவங்க ஃபேஸ் பண்ண பாடி ஷேமிங்க சத்தியமா வேற எந்த ஆக்ட்ரஸுமே ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நடந்து வரும்போது ட்ரம்பெட் சவுண்டு, யானை சவுண்டு, அதிர்ற மாதிரியான எர்த்குவேக் எஃபெக்ட், எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரியான சீன். இன்னும் சந்தானம் படங்கள்ல யானைக்கு கட்டுற அந்த சங்கிலிய காட்டி இதுதான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லக்கூடியது இப்படி சொல்லிட்டே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பாடி ஷேமிங்கும் காமெடியும் வந்துட்டு ஒண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோமோன்னு தான் தோணுது. ஆக்டர் கவுண்டமணில ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் பாடி ஷேமிங் பண்ணாத காமெடிஸ்னு பார்த்தா ரொம்பவே ரேரா தான் இருக்கு. அப்படி நம்ம பார்க்கும்போது அடுத்தவங்கள ஷேம் பண்ணாம தன்னைத்தானே ஷேம் பண்ணிக்கிட்டு அப்படி இல்லைன்னா ஆர்டிஸ்டிக்கா காமெடியை வெளியில கொண்டு வந்த ஒரு காமெடியனா நான் ஆக்டர் நாகேஷை மட்டும் தான் பாக்குறேன். இது பாடி ஷேமிங்னு தெரியுது இல்ல, ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடி ஷேமிங்னு ஒரு டேர்மே இப்ப ரீசெண்டா ஒரு 5-6 வருஷமா தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டேர்ம் இருந்ததும் தெரியாது. இப்படிலாம் பண்றது வந்துட்டு அடுத்தவங்களோட கான்பிடன்ஸ் அஃபெக்ட் பண்ணுங்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டியும் கிடையாது. சோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்ம சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா அவங்க அக்செப்ட் தானே பண்ணுவாங்க.